பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத சுகமளிக்கும் இந்த விடுதலை உபவாச கூட்டத்திலே என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாகவும் உம்முடைய திரு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த ஆண்டவரே, வீடியோ எங்கு ஒளிபரப்பப்படுகிறதோ ஆண்டவரே, யார் இந்த வீடியோ மூலமாக இந்த ஒளிபரப்பை பார்க்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. தீராத வியாதிகளை கர்த்தர் இதன் மூலமாக குணமாக்குவீராக. ஆண்டவரே தகப்பனே, யார் மாந்திரிக சூழ்நிலையினாலே கட்டப்பட்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அதிலிருந்து விடுதலையாகும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. இயேசு மகாராஜா, உம்முடைய திரு கரத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக இதோ வார்த்தையுடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, அவர்களுக்கு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வீராக. ஐயா, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு உன் கண்ணீரை துடைக்கும் தேவன் என்கின்ற தலைப்பில் இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கொடூரமான மனுஷன், பொல்லாத மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த வகையில எழும்பி உங்களுக்கு விரோதமாக என்ன சதி திட்டம் அவர்கள் தீட்டினாலும் கூட உங்களை எப்படியாவது உங்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் வேதம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நம்ம கடல்ல பார்த்தோம் அப்படின்னா அலைகள் மோதும். அந்த அலைகள் மோதும் பொழுது சாதாரணமான அலைகளாக இருக்கும்போது அது தெரியாது. ஆனா அது ஒரு கொந்தளிப்பு போல எழுப்பி வரும் பொழுது அந்த அலைகள் ஒரு பெரிய சுவர் மீது மோதும் பொழுது அது திரும்பி அதிக வேகமாக செல்லும். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில கூட கொடூரமான மனுஷனுடைய தாக்குதல் ஒரு வேளை இருக்கலாம், பொல்லாத மனிதனுடைய பேச்சுகள் ஒரு வேளை இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பெரு வெள்ளத்தை போல அவங்க இருந்தாலும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு அடைக்கலமும் கேடலுமாய் அவர் இருந்து அதில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவரை நீங்கள் நம்பும் பொழுது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட கொடிய கொடுமையான மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து உங்களை பாதுகாத்து அதிலிருந்து உங்களை விடுவித்து அவர் வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். இதுல முதலாக வார்த்தையை நாம் பார்ப்போமானால், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமா இருக்கிறார். அப்ப ஏழைக்கு அவர் என்னவா இருக்கிறார்னா, இதோ மனுஷர்கள் ஒடுக்கும் பொழுதும் அவங்க நெருக்கும் பொழுதும் ஒரு பலன் இல்லாத போல நம்ம ஆகும் பொழுது அவர் இயேசு தெய்வம் கர்த்தர் அவர் நமக்கு ஒரு பலனாக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு ஒரு பலனை தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட மனிதர்கள் நிமித்தம் நீங்க நெருக்கப்பட்டாலும் சரி, நீங்க ஒடுக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக அவர் ஏழைகளுக்கு பலனும்
நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எப்படிப்பட்ட ஒரு சுனாமியை போல எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து உங்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் அந்த வெயிலுக்கு நிழல் எப்படி ஒரு பஞ்சமாக காணப்படுகிறதோ, வெயில் காலத்துல எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று சொல்லி நாம் இங்கும் அங்குமாய் நாம் திரிந்து கொண்டிருப்போம். அப்போ அந்த வெயில்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு தஞ்சை கிடைக்குமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நிழலை எந்த இடத்துல நிழல் இருக்கோ அந்த பகுதியில் நம்ம போய் கொஞ்சம் இளைப்பாறும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வெயிலுக்கு நம்ம ஒதுக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நமக்கு ஒரு நிழலாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்லாமல் ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதவர்களுக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து யார் யார் உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, எல்லா முகத்திலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் வாழ்க்கையில நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. கர்த்தர் உங்க முகத்தில் இருக்கிற அந்த கண்ணீரை துடைக்க போகிறார். இதை யார் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கு? இதை கர்த்தரே சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த வகையில ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்க ஒருவேளை கண்ணீரின் பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஏதோ யார் ஒருவர் நிமித்தமாக ஒருவேளை நிந்தைகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேதனைகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை காப்பாற்றக்கூடும், இந்த நிந்தையிலிருந்து இந்த அவமானத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்க இயங்கிக் கொண்டிருக்கலாம். எப்போ என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி கூட நீங்க ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் முகத்தில் இருந்து கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார், உன் நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இதை கர்த்தரே சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். ஒருவேளை நீங்க மரணத்தின் பாதையில இருக்கலாம், ஒருவேளை வியாதியின் கொடுமையில இருக்கலாம், எப்படிப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் அது உங்களை மோதி அடிக்கிறதாக இருக்கலாம். அதில் இருந்து கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை கொடுக்க போகிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளிலே இறங்குவார். உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை டாக்டரால் நீங்க கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய வியாதியை ஒரு நொடி பொழுதுல அவர் சுகமாக்குவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இதோ ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவார். இங்க இருக்கக்கூடியவர்களோடு கூட இடைப்படுவார். அவர் அற்புதம் செய்ய தேவன், அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் சகாயம் பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த நாளிலே இதுவரையில் நீங்க எந்த கண்ணீரின் வாழ்க்கையில நீங்க கடந்து கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் இந்த வேலையை துடைக்க போகிறார். இதோ கர்த்தர் உங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன், என் பெரும் மூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி
என் கட்டிலை நனைக்கிறேன். அப்படி என்றால் அந்த ராம் முழுவதுமாக அவருடைய கண்ணீர் அந்த படுக்கையில பட்டு ஈரமாகி அந்த கட்டில் நனையக்கூடிய அளவுக்கு இருக்கு என்றால் எந்த அளவுக்கு அவங்க வேதனையின் பாதையில போய் கொண்டிருந்திருப்பாங்க. சங்கீதகாரன் இடத்துல நாம் பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை, பெருமூச்சு, யாரிடத்திலையும் சொல்ல முடியல, யாருமே சொல்லுகிறத கேட்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை, தனிமையாக தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. என்ன செய்வேன்? நான் யாரிடத்துல சொல்லுவேன்? என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இல்லையா, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள்ல கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமா, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, தரித்திரமான ஒரு சூழ்நிலைகள், வியாதி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது மாந்திரிகம் மற்ற சூரியத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு எங்கு போயும் விடுதலை ஆகலையே, என் குடும்பத்தில் என்னால் நிம்மதியாக வாழ முடியலையே, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வேதனை மிகவும் கொடிதாக இருக்கிறதா? அவர் கேடகமாகவும், அவர் உங்களுக்கு தஞ்சமாகவும், அவர் உங்களை பாதுகாக்குகிற ஒரு தெய்வமாக அவர் இறங்கி வரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க கண்ட கண்ணீர், இதுவரைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்க? எந்த காரியத்தை குறித்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தீங்க? எதை நிமித்து நீங்க அழுது கொண்டிருந்தீங்க? எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பெருமூச்சினால் இணைத்து போனேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த நேரம், இரவு நேரம் வரும் பொழுது எத்தனை வேதனைகளுக்கு மத்தியில் இருந்து கண்ணீரால் அந்த படுக்கையை நினைத்திருப்பார். இன்றைக்கு நாமும் கூட கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் எவ்வளவாய் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் குடும்ப சூழ்நிலையை குறித்து அழுது கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவனை நோக்கி நீங்க பாருங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காய் இறங்கி வந்து, அவர் சமீபமாய் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தின் முற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. துயரத்தினால் ஒவ்வொரு நாளும் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நினைத்து அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் அவர்களுக்கு உணவாக இருந்தது. அந்த கண்ணீரை நிமித்தமாய் சாப்பிடாமல் தன்னையே ஒடுக்கிக் கொண்டு வேதனை மேல் வேதனை பட்டுக்கொண்டு ஏதோ ஒரு இழப்பை நிமித்தமாகவும், வியாதியை நிமித்தமாகவும், பிரச்சனை நிமித்தமாகவும், போராட்டத்தின் நிமித்தமாக எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க துயரப்பட்டு கொண்டிருந்து அது நிமித்தம் உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணீர் விட்டு உங்களுடைய கண்ணம் குழி விழுந்து போயிருக்கிறதோ, அந்த வேதனையில இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய பிரச்சனை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கண்டு நீ
நீ பயப்படாதே. உனக்காக கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ இழந்து போயிருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் மீண்டுமாய் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த நாளிலே அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 56வது அதிகாரம், சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் குடும்பத்தின் நிபந்தமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய்விடுமோ சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிற சகோதரியே, உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அலைச்சலை தேவன் எண்ணி இருக்கிறார். நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. இதுவரைக்கும் எந்த காரியத்தை குறித்து நீ அலைந்து கொண்டிருந்தாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ தெரிந்து கொண்டிருந்தாயோ, உன் அலைச்சல்கள் வீண் போவது இல்லை. நீ விட்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். இதோ கர்த்தருடைய துருத்தியில் உன் கண்ணீர் இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு அவரை நோக்கி நீ கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாயோ, அந்த அழுகைக்கு கர்த்தர் நாளில் உனக்கு பதிலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அங்கு சொல்லப்படுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவ ஜனங்களே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எக்காலத்திலும் அவரை நம்புங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை ஒருவேளை இழந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? ஐயோ, இனி என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கையை ஒரு பொழுது விட்டு விடாதீங்க. அவர் மேல நம்பிக்கையாக இருக்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் மீது இருக்கணும். அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல போங்க. அவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி, இல்ல என்ன எதிர்பார்ப்பு நிமித்தம் நீங்க அழுது கொண்டிருந்தாலும் சரி, உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தேவனிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அவருடைய சமூகத்துல வைங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. நீங்க கலங்கி தவிக்கவே வேண்டியதில்லை. அவருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. அப்படி நீங்க ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் அவர் கேட்டு உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இப்ப தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலை என்ன யாராலுமே காப்பாற்ற முடியாது, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என் தேவத்தை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். வேதத்துல 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், 7வது வசனம், அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவர் அவரை மனமடிவாக்குவார். அப்பொழுது அவர் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார். இந்த இடத்துல அன்னாள் என்கின்ற ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. அன்னாளுடைய கணவர் அன்னாளின் மீது அதிகமாய் அன்பு கொண்டிருந்தவர்.
அப்படிப்பட்ட அன்னாளுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் குறைவாய் காணப்பட்டது. எவ்வளவோ எல்லா வகையிலும் அன்பு இருந்தும் கூட அன்னாளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. பார்க்கிறவங்க எல்லாம் உனக்கு குழந்தை இல்லையா, உனக்கு குழந்தை இல்லை, பெரிய கூட இங்க அங்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. பார்க்கிறவர்களுக்கு மத்தியில நிந்தையிலே கடந்து சென்றார், அவமானத்தின் பாதையை கடந்து சென்றார். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சத்தாலை கேட்கும் பொழுது அவர் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிந்தையின் பாதையில போகும் பொழுதும் சரி, அவமானத்தின் பாதையில போகும் பொழுதும் சரி, வெட்கத்தின் பாதையில நாம் கடந்து செல்லும் பொழுதும் சரி, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நொறுங்கி கொண்டிருக்கிறது. இந்த இருதயத்தை ஆற்ற ஒருவரும் இல்லையா, இந்த இருதயத்தை தேற்ற ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் அழுது கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை யாருக்குமே தெரியும், அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணீர் தான் நமக்கு உணவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 8வது வசனம், அவர் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். அண்ணாளுடைய கணவர் எல்கானா எவ்வளவோ ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் அண்ணாளுக்கு ஆறுதலாக தெரியவில்லை. ஏனென்றால் படுகிற பாடுகள், நிந்தை பாதைகள், அவமானத்தின் பாதைகள், அதை யாரால ஈடுகட்ட முடியும்? அவருடைய இருதயத்தில் ஒவ்வொரு வேதனையும் தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே சொல்லிதான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணாலை யாராலுமே புரிந்து கொள்ள முடியல. 9வது வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தார். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். 10வது வசனம், அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஏனென்றால் எந்த மனுஷனாலையும் அண்ணால புரிந்து கொள்ள முடியல. ஆசாரனாகிய ஏலியால கூட அண்ணால புரிந்து கொள்ள முடியல. அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனை யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த வலியும் அந்த வேதனையும் சுமக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். என்ன வலியில இருக்கிறோம், என்ன வேதனையில இருக்கிறோம், என்ன நிந்தை பாதையில போய் கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாள் அழுகிறவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை முடிவெடுத்தால், இனி யாரையும் நம்பி நம்ம இறக்கக்கூடாது. நாம் தேவ சமூகத்துக்கு போவோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பிப்போம் சொல்லி அண்ணா அவர் போய் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 11வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். அண்ணனுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்துல போய் தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறானா, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பாரு, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தரும். என் ஜெபத்துக்கு, என் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே சொல்லி அண்ணா போய் மிகவும் மன கசந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை எடுக்கிறார். நீங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும், அவன் தலையில் சவரன் கத்தை படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். தேவனுடைய சமூகத்தில்
நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருந்தால் நீங்க தேவ சமூகத்துல மன கசந்த அழுது. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. 12வது வசனத்துல அவர் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏலி அவர் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். அன்னால் தன் இருதயத்திலே பேசினார். அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவர் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவர் வெறுத்திருக்கிறார் என்று ஏலி நினைத்து. ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியம் ஆகும் ஏலியாக கூட அன்னாளுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியல. நான் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஆனால் தேவ சமூகத்துல அமைதலா ஜெபம் பண்ணி கொண்டு உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல ஆனால் செபித்து கொண்டிருக்கிறார். ஆனா ஏழி நினைக்கிறாரு, நீண்ட நேரமா உள்ளே இருக்கிறாங்க, வெறுத்திருக்கிறார், குடித்திருக்கிறார்களோ என்று நினைத்து ஏழி தன் இருதயத்தில் நினைக்கிறார். ஆசாரியனாலே கூட சபை விசுவாசிகளுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியாது. அதே போலதான் வருஷத்துக்கு ஒரு முறை ஆனால் போயிருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் போயிருக்கோம். ஆசாரியானால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அன்னால் ஒரே ஒரு காரியத்தை முடிவெடுத்து தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விண்ணப்பத்திற்கு பதில் வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டிருந்தார். நடந்தது என்ன? 13வது வசனத்தை அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவர் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவர் வெறித்திருக்கிறாள் என்று ஏறி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலகு என்றான். இப்ப நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் நம்முடைய தேவ சமூகத்தில் நம்ம ஊற்றணும். மற்றவங்க இடத்துல போய் நம்முடைய காரியத்தை சொல்லக்கூடாது. அது சொன்னா இருக்கிறத விட அதிகமாக இன்னும் மனம் வேதனைப்படும். நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வேதனைகளை நம் தேவ சமூகத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் ஊற்றும் பொழுதுதான் நமக்கு ஒரு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனம், உம்முடைய அடியாளை பேரியாளை மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். தேவ சமூகத்துல நான் எதற்காக ஜெபித்தேன் என்று அண்ணால் ஏலியிடம் கூறினான். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். எப்போ ஏலி புரிந்து கொள்ளுகிறார் என்றார், அண்ணா ஏலி இடத்துல நடந்த சம்பவத்தை கூறும் பொழுதுதான் ஏலி புரிந்து கொண்டு சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவர் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் அண்ணாவுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது.
எப்ப நம்ம விசுவாசத்தோட கூட நம்பிக்கையோட கூட நம் தேவ சமூகத்துல போய் நாம் விண்ணப்பித்து தேவனுடைய சமூகத்துல பதில் வரும் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதில் நம்முடைய இருதயத்திலேயே தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துல எப்படிப்பட்ட பாரத்துல இதற்கு முன்பாக இருந்ததுனாலும் சரி, நாம் தேவ சமூகத்துக்கு போய் நாம் ஜெபித்து திரும்பி வரும் பொழுது நம்முடைய இருதயத்துல இணை புரியாத ஒரு சந்தோஷம், இணை புரியாத ஒரு சமாதானம் அப்படியா நம்ம இருதயத்திலே தோன்றும் பொழுது தேவன் நமக்கு அதற்கு பதில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார். அன்னால் இருந்த துக்க முகமாய் இருந்த நிலையை கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் துக்கத்தையும் கூட அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். எதை குறித்து நீங்கள் துக்க முகமாய் இருந்தீர்களோ தேவ சமூகத்துக்கு போங்க. உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்க தேவ சமூகத்துல ஊற்றுங்க. நீங்க ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் அவருடைய துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துருத்தில் இருக்கக்கூடிய கண்ணீருக்கு இதோ இந்த நாளிலே பதில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை இந்த நாளிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், நிந்தையையும் அவமானத்தையும் மாற்றும் தேவன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நாம் 19வது வசனத்தில் இருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால் 19 முதல் 20 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19, 20, 21வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவன் பாலான் ஆராம் என்னும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் திருமணமாகி 40வது ஆண்டில் திருமணம் நடக்கிறது ஈசாக்குக்கு. அதன் பின்பாக ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் திருமணமாகின பின்பு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஈசாக்கு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு பதில் கொடுத்து ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கும்படியாக அவர் செய்கிறார். 24 முதல் 26வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானால், பிரசவ காலம் பூரணமான போது அவன் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாவும் ரோம அங்கி போற்றவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தான். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கூட ஒருவேளை கர்ப்பத்தின் கனி உண்டாகாமல் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் கூட எங்கேயோ போயும் கூட ஒருவேளை கர்ப்பம் தரிக்காமல் இருக்கலாம். இன்றைய நாளில் ஒரு முடிவு எடுங்கள். தேவ சமூகத்துக்கு போய் கணவன் மனைவி இருவரும் கைகளை கோர்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள்.
ஆண்டவரே, இந்த ஆண்டுகள் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நன்மைகளை செய்யும். இந்த ஆண்டுல எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீரானால் உமக்கு சாட்சியாய் நாங்கள் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மன்றாடி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறதையும் நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த இடத்திற்கு வந்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் சாட்சியாய் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஈசாக்கு நடந்த அற்புதம் அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அநேக ஆண்டுகளாக நீங்க எந்த ஒரு வியாதியின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் கூட சரி, உங்க வியாதியை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இப்பொழுது இருக்கிற இந்த வியாதியினுடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சடுதியின் விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த இடத்துல ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எசேக்கியாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கப்பா, நீ பிழைக்க மாட்ட, நீ சாவா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவின் இடத்தில் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையில எசேக்கியாவுடைய இருதயம் எந்த அளவுக்கு ஒரு கண்ணீரின் பாதையில் அவர் போய் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஒரு சம்பவம் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கும். 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது எசேக்கியா தான் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, மனுஷன் அல்ல, எசேக்கியா கர்த்தரை நோக்குகிறார். அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், 3வது வசனம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். ஆண்டவரை நோக்கி எசேக்கியா மிகவும் அழுதார். என்ன சொல்லி அழுகிறார்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது மிகவும் மனம் கசந்து அவர் தேவனை நோக்கி அழுகிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வியாதியின் படுக்கையில இருக்கலாம், மரணத்தின் பாதையில இருக்கலாம். இப்போ இந்த வேலையில தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை நீங்க கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டு ஒருவேளை கடைசி சிச்சுவேஷன்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்கலாம், அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நீங்க கடைசி ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி, அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆகுவார். இப்ப விடுதலை ஆகுவார், இப்பொழுது விடுதலை ஆகுவார். நீங்க செய்கிறதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே, அவர் உங்களை விடுவிக்கிற தேவன். உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இப்போ
கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இந்த கடைசி சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், டாக்டர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க இனி மருந்து வேலை செய்யாது, இனி எந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது, கர்த்தர் இனி உங்களுக்காக இறங்குவார், அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரால் குணமாக்க முடியாத காரியம் எந்த காரியமும் இல்லை. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். சகோதரனே சகோதரியே, நீ எந்த மரண பாதையில இருந்தாலும் சரி, எசேக்கியா செய்ததெல்லாம் ஒன்றேதான். தேவனை நோக்கி கூப்பிட்டார், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அவன் செய்த விண்ணப்பத்துக்கு தான் எந்த ஏசாயா, எந்த தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா விடத்துல சொன்னாரோ, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, எந்த ஏசாயா சொன்னாரோ அதே ஏசாயாவின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். நீ போய் எசேக்கியாவின் இடத்துல சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை மீண்டுமாய் கொடுத்தார், ஜீவனை மீண்டுமாய் கொடுத்தார். இந்த நாளில் கூட இதோ எந்த டாக்டர் உங்களுக்கு இதோ ஆயுசு நாட்கள் முடிய போகிறது, உன்னுடைய ஜீவன் பிரிய போகிறது, இதோ இத்தனை வாரங்கள் தான் இருப்பார், இத்தனை நாட்கள் தான் இருப்பேன், இத்தனை மாதம் தான் இருப்பேன் என்று சொல்லி எந்த டாக்டர்கள் சொன்னீங்களோ அதே டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்க. நீங்க இருந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னுடைய தழும்புகளை என்னை சுகமாக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, அவரை நோக்கி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நீங்க ஒருவேளை கடைசி நிலைமையில இருக்கலாம், அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம். நீங்களே யோசிப்பீங்க, இது எப்படி என் வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி யோசிப்பீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து போனீர்களோ அதே இடத்துல எந்த வியாதி நிமித்தம், எந்த மாந்திரிக சூழ்நிலை நிமித்தம் நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். உங்க வியாதியை கர்த்தர் குணமாக்க போகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இதோ நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. இனி வேதனைப்பட வேண்டாம், இனி வியாதியை குறித்து கலங்க வேண்டாம். எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக மூன்றாவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் நாம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தோம். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை அடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி,
இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக எவ்வளவோ இடத்துக்கு போய் சுகமாகாமல், அற்புதம் நடக்காமல், அந்த தகப்பனுடைய இருதயம், என் பிள்ளையை எவ்வளவு இடத்துக்கு கொண்டு போயிட்டேன், அந்த ஆவி என் மகனை எங்கெல்லாம் பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அவன் கீழே விழுந்து பல்ல கடித்து நுரை தள்ளி அவனை அலக்கடிக்கிறது சொல்லி அந்த தகப்பன் எத்தனை வேதனையில இருந்திருப்பான். போகிற இடமெல்லாம் ஏமாற்றம், போகிற இடமெல்லாம் தோல்வி. எத்தனையோ மருத்துவ இடத்துல பார்த்திருக்கலாம், எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய மகனுக்கு எங்கு போயும் விடுதலை ஆகல. இப்போ அந்த மகனை சீஷரிடத்துல கொண்டு வராங்க. சீஷர்களாலும் குணப்படுத்த முடியல. அந்த தகப்பனுடைய இருதையெல்லாம், என் மகனை எங்கெங்கேயோ கொண்டு போகிறேனே, எல்லா இடங்களிலும் என் மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, என் மகனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கலையே சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் எத்தனை வேதனைப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் வாழ்க்கை. என் மகனுக்கு என்ன ஆகும், என் மகனுக்கு என்ன ஆகும், என் மகனை நான் எப்போ ஒரு நல்ல நிலைமையில பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் அநேக வேதனைக்குள்ளாக கடந்து போயிருக்கார். ஏன்னா போகிற இடம்லாம் ஒருவேளை அந்த நேரத்துக்கு நல்லா இருந்து மறுபடியும் அந்த மகன் அலைக்கடிக்கும் பொழுது தான் பிள்ளை தரையில் விழுந்து கிடந்து நுரை தள்ளி கஷ்டப்படும் பொழுது தன்னுடைய இறுதி எந்த அளவுக்கு வேதனையா இருந்திருக்கும், அந்த தகப்பன் எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தகப்பன், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி எவ்வளவோ அவங்களாயிட்டது. அநேக இடங்களுக்கு போயும் கூட சுகம் கிடைக்காம அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்பட்டு வரும் பொழுதுதான் அவர் அந்த தகப்பனிடத்துல கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இப்படிதான் இருக்கு, இவனை கொல்லும்படி அது அநேக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அந்த தகப்பன் உரிமையோடு கூட கேட்கிறார். என் பிள்ளை படுகிற பாடுகள் போதும், என் பிள்ளைகள் படுகிற வேதனைகள் போதும், இதோ என் பிள்ளை நிமித்தம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னையின் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவரே சொல்லி அந்த தகப்பன் தன்னுடைய முழு இருதயத்தோடு கூட இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு அந்த தகப்பனுடைய இருதயத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நமக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற வேண்டுமானால், முதலாவதாக
நமக்குள் ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ளாக நான் எல்லா இடங்களுக்கும் போய் என் பிள்ளை இப்படி இருக்கிறத கண்டு எனக்குள்ள ஒரு அதிவிசுவாசம் இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் கண்ணீரோடு கூட அவர் சத்தமிட்டு அழுது சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு மூலையில விசுவாசம் இல்லாமல் அவிவிசுவாசத்தோடு இருப்பீர்களா? அந்த அவிவிசுவாசத்தை முதலாவது நீக்கி போடுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 25வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஓமையும் செவிலுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசு அந்த அசுத்த ஆவியை பார்த்து அவர் அதட்டுகிறார். ஹல்லேலூயா. 27வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 26 வாசிக்கிறேன். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்க செத்தவன் போல் கிடந்தான். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும் பொழுது அந்த மனிதன் செத்தவன் போல காணப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்டு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அசுத்த ஆவி அந்த மகனுடைய சரீரத்தை விட்டு போன உடனே இந்த மகன் செத்து போயிட்டான்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னா, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த சிறுவனுடைய அந்த மகனுடைய கையை பிடித்து தூக்கும் பொழுது அவனுக்குள் ஜீவன் வந்தது, அவனுக்குள் ஜீவன் வந்தது. எழும்ப முடியாத காரியங்களை கர்த்தர் அந்த நாளிலே எழும்ப செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்துல எந்த சூழ்நிலைகளில் நீங்க இருந்து அது நிமித்தம் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை தீராத வியாதி நிமித்தம், கேன்சர் வியாதியா இருக்கலாம், கிட்னி செயல்ந்து போயிருக்கலாம், ஐயோ நான் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் இதை குறித்து இதன்படியாக நீங்க கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். இயேசுவை நோக்குங்க, அவரை நோக்குங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க இருந்த இடத்துல இப்பவே இருந்த இடத்துல இருந்து தேவனை நோக்குங்க. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டவரே சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதத்திலே 50வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை நான் படித்த படிப்பிற்கு எனக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை திருமணம் ஆகி அநேக ஆண்டுகள் திருமணம் ஆகி இன்னும் கர்ப்பத்தின் கனி எனக்கு உண்டாகவில்லை என்று சொல்லி ஒருவேளை ஏகி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு அற்புதம் செய்யவே இந்த நாளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவருடைய நாமத்தை நாம் பாட்டினாலும் துதியினாலும் அவர் செய்த நன்மைகளை நாம் அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கவும் வேண்டும்.
ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த காரியத்தில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்னென்ன நன்மைகளை செய்கிறாரோ அதை நாம் அவருக்கு நன்றி சொல்லி சாட்சியால் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.